திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக, குழந்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாக்கா கொஞ்சம் வெட்டி கொடுக்கு. அழகான புள்ளிமானே, நல்ல பாட்டு தானே? புள்ளிமான் மழுவும் பூசிய வெண்ணீரும் இருந்ததும் காணும் இங்கே தில்லையிலே திகழும் கனக சபாபதியின் எல்லையில்லா கருணை வடிவழகன் சொல்வேன். சிவபெருமான் வரார. சிவன் கோயில் எங்கே இருக்கு? இருக்குதா? காலைல வந்துட்டு வாங்கோ. அள்ளி பருகி நல்ல அமுத மழை கொடுத்தாய், அடியவர் காலத்திரு தாண்டவமும் புரிந்தாய், நல்லவர் நால்வரும். யாருக்கு குழந்தை? எத்தனை வயசாச்சு? கையை சிக்கனு பிடி. ஓ, இப்போ இந்த விரலை பிடி சிக்கனு. டென்ஷன் பவர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. காலில் வந்துட்டு வா. நீ உட்கார். நீ இந்த விரலை பிடி. இழுக்காதக்கா, பிடிச்சா போதும். சிக்கனு பிடி. ஓகே. குழந்தை பெறக்கூடிய சக்தி ரெண்டுவருடைய உடல்லையும் இருக்குது. என்ன காரணத்துக்காக இந்த பாக்கியம் இதுவரை கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனையும் துயரமும் உங்கள் உள்ளத்தில். முன்ஜென்ம பாவமா அல்லது மறைமுகமாக நோய் இருந்து எங்களை எதுவும் தாக்குதா? அதுக்குரிய விளக்கம் எங்களுக்கு வேணும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு சில கற்பனை யூகங்களும் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஆனால் உனக்கு இந்த பிறவியில் ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு. அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாக பிறப்பான். சிவனேசா என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. இந்த சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை ஜனனமாகும். வெற்றியோடு நடப்பீர். காலில் விழுந்து வாங்குவோம். இந்தாப்பா, வேற என்ன வேண்டும்? அந்த சொத்தை நான் முடிச்சு தரேன். 3 முறை என்னைய பாருங்க, ஜெயிச்சிருவேன். போகலாம் போகலாம் போகலாம், தாராளமாக போய்ட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிடுறேன். போய்ட்டு வாங்க. கர்பசாமிக்கு 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 நாம் பெத்த மகனே நடராஜா, நீ ஏண்டா பிறந்த மகராஜா. தன்னுடைய மகன் மனதை பற்றி கேட்டு வந்தவன் யார்ப்பா? பிள்ளையினுடைய மனதை பற்றி கேட்டு வந்தவங்க. பையனுடைய மனநிலை, மகனை பற்றி கேட்டு வந்தது யார்? என்ன உங்கள் பையனுக்கு என்ன? சரி, எத்தனை வகுப்பு? இப்போ கால் வந்துட்டு வாங்க. நாம் பெத்த மகனே நடராஜா, நீ ஏண்டா பிறந்த மகராஜா. கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜிக்கு. அண்ணன் ராஜேந்திரனை பாட்டு, நல்ல பாட்டு. உயிருள்ளவரை உசாதனை உனக்கு கேட்டு போய் உனக்கு இது எப்படி நினைவு வந்துச்சு? அப்படியா? பார்த்து எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கான் பார்த்தியா? நளினி தானே கதாநாயகி. வேறு ஹீரோ இன்னொரு பையன் யார்? கங்கா. ஹீரோ வந்து கங்கா, ஹீரோனி நளினி. டி ராஜேந்திரனை அறிவுப்புறம் கொட்டி எழுதின ஒரு படம் உயிர் உள்ளவரை உஷா. ஆமாம், ஜெயின் ஜெயராஜ் பாடம் அவர் பேர் என்ன? ஜெயின் ஜெயபால் சார். கூட 2 தரம் பார்த்துருக்கலாம்ல. உனக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும்லப்பா. சின்னொரு கால் வந்துட்டோம். சரி,
அப்படியா? கட்டிக்காரன் ஜெயின் ஜெயபால் என்ன அவருடைய பேர். இதயமதை கோயில் என்றேன், என் தேவி என்றேன் ஏற்கவில்லை, உயிர் உள்ளவரை பாடிடுவேன், உன் நினைவெனக்கு மறக்கவில்லை. அந்த பாட்டு அதில் தானே. தேவதை நீ என நினைத்து கவிதைகள் 1000 படித்து. ஏன்பா இந்த பாட்டெலாம் நான் பாடிக்கிட்டு இருக்கேன்? உன் பிள்ளைய பற்றி பேசுகிறோன்னே உன் மகன் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காலேஜுக்கு போகிறதே காதலிக்கத்தாங்கிறத மாதிரி ஒரு முடிவு வந்துருச்சு. கால் வந்துட்டு வா. சென்னையிலிருந்து கடன்பட்டு மனவருத்தம் அடைந்து வந்தது யார்? கடன்பட்டு மனவருத்தம் அடைந்து வந்தது. நீ உடல் நோயால் பாதிக்கப்பட்டவன் சரிண்ணா? சரி, உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும் உனக்கு? இந்த பணத்தை அப்படியே எடுத்துனே, உன் கடன் தீர்ந்தாச்சு போ. ஒருத்தரும் பொறுமையாக இரு, கடன் தானாக தீரும். சந்தோஷமா போ. கர்ப்பதாமிக்கு வாப்பா உடல்நிலை பாதிக்கப்பட்ட செல்ல மகன். சரி போயிட்டு வாங்க. 4,35,000 தான் சொல்கிறோம், ஆனால் இல்லை நிறையா இருக்குது. சரி இந்த ஜெயின் சாமி நலவை இது கிழவங்க திங்க முடியாதாப்பா? குழந்தைகள் தானே சாப்பிட முடியும், கிழவங்க சாப்பிட முடியாதுல்ல. சரி போயிடும் அங்கே போயிடா. நல்லா இருடா. இது இனிக்கிறது மாதிரி உன் வாழ்க்கையும் இனிக்கும்டா. போயிட்டு வா. ஓகே சரி உட்கார். உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 6.25 ஆண்டுகளாக சோதனையான காலங்கள். உண்மையா இல்லையா? இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு கூட கிரகங்கள் ஒரு காரணம், சில மாந்திரிகங்களும் ஒரு காரணம். அதனால் பாதிக்கப்பட்டு வீடுகளெல்லாம் குடியிருக்க முடியாத மனவேதனைகள் ஏற்பட்டு பிறந்தது ஒரு பக்கம், வாழ்வது ஒரு பக்கமாக இப்பொழுது துயரமடைந்து கொண்டிருக்கிறாய். கால் வந்துட்டு வா. എന്തോ അണ്ണേ നിങ്ങൾ മലയാളിയോ? யாரு? உனக்கு என்னப்பா வேணும்? இந்தா கடன்கள் தீரும், உன் உடல்நிலைகளையும் சீராக்கி தரேன். 6 மாதங்கள் பொறுமையாயிரு, வெற்றி ஆயிரும். எல்லாம் போயிட்டு வரலாம். கை கொடுறா. கை கொடுறா. என்னை யூடியூப்பில் பார்த்து நம்மளும் போயிட்டு வருவோம்னு சொல்லி வந்த செல்ல மகன். வாப்பா நீ 2 கேள்வி கேட்டுக்கலாம். கால் வந்துட்டு வா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத நேரில் வந்து வணங்கும் தெய்வம் பெற்ற தாயின்றி. அம்மா அப்பாவே கடவுளாக கும்பிடுவியா? சரி, என்ன வேண்டும்? சரி, என்ன வேலை பார்த்தேன் முன்னால்? இப்போ வருமானத்துக்கு உங்களை வேலைக்கு இப்போ யாரும் இருக்கா? பட்டாளத்துக்கு போக முடியுமா? சரி, கால் விட்டுவாங்க. கருப்பசாமி ஏதாவது ஒரு வழியை கொடுப்பான், அதான் உண்மை. அப்பா உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். மாசி மாதம் வரை பொறுமையாரு. இதிலிருந்து 27ஆம் நாளில் உனக்கு வருமானத்துக்குரிய ஒரு வழியை உருவாக்கி தரேன். அது ஒரு சின்ன வியாபாரம் சோதமான விஷயமாக இருக்கும். ஜெயிச்சுக்கலாம். போயிட்டு வா. அடுத்து நடராஜன் தரிசனமே தில்லை சிதம்பரம். தில்லை சிதம்பரம் பக்தர் வாங்க. சிதம்பரமா? வீட்டு பக்கத்தில் முக்கில் பழைய கோயில் அம்மன் கோயில் இருக்கோ? கால் வந்துட்டு வரலாம். கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் எங்கே இருக்கிறது? பாக்கு
கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் எங்கே இருக்கிறது? சிதம்பரமா சொந்த ஊர்? கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் எங்கே இருக்கிறது? உனக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஏன்னா நீ சேத்தியார் தோப்பு. அது சிதம்பரம் மாவட்டமா? நீங்கள் அங்கே இருங்க, வரேன். சிதம்பரத்திலே ஒரு பகுதி இருக்குடா. சிதம்பரமும் சிதம்பரமும் ஆறும் சங்கமிக்கும் இடம், வித்தியாசமான நண்டுகள் வளருகிற இடம், ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற இடம். கால் ஒன்று வரலாம். ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. என்ன வேணும்ப்பா? பக்கத்தில் வாங்க, நல்ல கண்ண முடி நிமிந்து உட்காருப்பா. பருவம் என்னும் காற்றிலே ஒரு பக்கத்து எலும்பு தசை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நோய்க்கு காரணம் என்ன? பிறவி பயன்படி நடந்ததா அல்லது இடைச்செருகலாக வந்ததான்னு கேட்டால் பிறவி பயன்படி நடந்தது. இதிலிருந்து குணமாக முடியுமா? முடியும், தெளிவு பண்ணி தரேன். வேறு என்ன வேணும் பாப்பாவுக்கு? இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கா? கர்மசாமிக்கு வரலாம் வாப்பா. சேத்தியார் தோப்பு, சேத்தியார் தோப்பு, பேத்தியார் தோப்புப்பா, சேத்தியார் தோப்பு. கால் வந்துட்டு வாங்க. முத்து மாரி அம்மனுக்கு திருநாளா திருநாளா திருநாளா. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குண்ணே? இருக்கோ, அதான் கேட்டேன். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? அப்போ கண்ணை மூடு பாப்பா. நீ கால் வந்துட்டு வாப்பா. நீ மூணேகால் ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமும் மனவர்த்தமும் நடக்கும். தேவையில்லாத அளவுக்கு பல லட்சங்களை கடனாக பெற்று மீள முடியாத துயர அலைகளுக்குள் இருக்கிறார். இப்பொழுதும் புதுமையாக தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அதுக்கு பணமும் இல்லை, பழைய மாதிரி கொடுத்து உதவுவாரும் இல்லை. இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு காரணம் வேறு எதுவும் செய்கைகளா அல்லது கிரக நிலைகளா, இயற்கையான பாதிப்பா என்ற ஒரு சந்தேகம் ஒரு உள்ளத்தில். கால் ஒன்று வரலாம். இந்த நிலையிலிருந்து உங்களை வெற்றியாக்கி கடனை திருத்தி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? இந்த தொழில் வளம்பாரும், கடன் தீரும். இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்பாய், உனக்கு ஒரு பணி கிடைக்கும். சென்று வா. பௌர்ணமிக்கு வந்துருங்க. கர்மசாமிக்கு சிதம்பரம் வாப்பா. காத்துல 2 ஜோடி கடுக்கங்கள் போட்டு இருந்தேன், ஒன்று காணாம போனது என்னடா? தோடுடைய செவியன் விடையேறி தூவெண்மதி சூடி. ஒரு காதில் குண்டலமும் ஒரு காதிலே வளையமும் போட்டவன் சிவபெருமான். உனக்கு என்ன வேணும்ப்பா? அங்காளம்மா வராள எங்கே இருக்காப்பா? கால் வந்துட்டு வாங்க. எனக்கு ஒரு கேள்வி. உன் துணைவியார் எங்கே இருக்கிறார்கள்? அவங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன குறை? இந்தா, அது இயற்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, செய்வன கிடையாது. இந்தா உனக்கு தொழில் தந்திருக்கேன், கடன் தீரும், வெற்றி அடைவாய். 3 மாதம் கழித்து எல்லாமே வெற்றி ஆகிடும். 3 முறை என்னை இடையில பார்க்கவா போ.
கருப்பசாமிக்கு பிள்ளையை பற்றி மகனை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? காது கேட்குமா? மகனை பற்றி கேட்க வந்தீங்களா? காலில் வந்துட்டாங்க. என்ன வேணும் மகனுக்கு? கண்ணை மூடி உட்காருங்க பார்ப்போம். தோப்பா இருக்கு இருக்கா? என்னப்பா பனை மரமாக தெரியுது? உங்கள் வீட்டு பக்கத்தில் பனை மரங்கள் இருக்கா? மாமரம் இருக்குது, பனை மரமாக இருக்குது. அங்கே ஒரு தெய்வம் தெரியுதே, அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கா? அழிஞ்சு போச்சு. கால் வந்துட்டுவாங்க. ஏன் கருப்பசாமி அங்கே ஒருத்தர் இருக்காளா? அது யார்? உன் பையனுக்கு திருமாங்கல்யம் சொந்தமான ஒரு மனக்குறை இருக்குது. அதை தீர்த்து வெற்றியாக்கி வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா மாங்கல்ய பாக்கியத்தை தந்திருக்கேன். தை மாதத்துக்குள்ளே நடக்கும். சந்தோஷமா வா போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு ராம்நாடு பக்கராக ராம்நாடு. என்னப்பா ராம்நாட்டு பிள்ளை சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? வாமா. என்னம்மா பிள்ளை உனக்கு? குழந்தை வர வேணுமா? கால் வந்துட்டு வாமா. உனக்கு அண்ணாச்சி சோமா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. தான் கருப்பசாமி வரண்ணே. எங்கே இருக்கு? தெரியாதா? இப்போ தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பெரிய மனுஷன் சொல்லுற வார்த்தை இல்லையே. உங்கள் பையனுக்கு கருப்பசாமி வருதா? இப்போ தெரியாதுன்னா அவன் மனத்தில் கருப்பசாமி தான் இருக்குது. அதுதான் ஆட்டி படைக்கு. காலில் வந்துட்டு வாங்க போங்க. ஆய் நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. வாமா பக்கத்தில். காளியாத்தா வராள பக்கத்தில் இருக்காளா? இருக்காளா? உனக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி உத்தரவு. அந்த பிள்ளைக்கு காளீஸ்வரி என்று பேர் வைக்கணும். என்ன? அரசாங்க உத்தியோகத்துக்கு போவா, போலீஸ் வேலையில் இருப்பான். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாம்மா பக்கத்தில் வா. முதல்ல பிள்ளை வரத்தை தந்தேன். 3 மாதங்களுக்குள் உனக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும். சென்று வா. வாமா. நல்லா இருக்கு மகளே. பதறாமல் வாங்கிக்காப்பா. இந்தா உணர்ந்து பேச பழகுவாயாக. வாழ்க. வாமா. காலில் வந்துட்டு வா. உன்னையத்தான் காலில் வந்துட்டு வா. நமஸ்காரம் அண்ணே. நல்லா இருக்கீங்களா? என்ன வர வேண்டும்? புரியல. பையன் யார்கிட்ட கொடுத்துட்டான்? கால் வந்துட்டோம். உண்மையை சொன்னால் அழுவியா? உண்மையை சொன்னால் அழுவியா? கால் வந்துட்டோம். பண்ணி வச்சிருக்கிறா. உனக்கும் எனக்கும் தெரியாமல் 1 2 சவச்சி இறக்கு. உன்னுடைய பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன்.
சொல்லதுக்கு முன்னே அழுதா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். உன் பையன் வருமானத்தை கொண்டு வந்து உன்கிட்ட தர வைக்கிறேன், அவன் மரத்தை திருதி தந்துடுறேன், போதும்லா, கால் வந்துட்டு வா. உன்கிட்ட கடந்ததை சொல்கிறத விட விஷயத்தை செஞ்சு கொடுக்குறதே மேல். வேறு என்ன செய்ய முடியும்? வருக மகளே, வா, இந்தா எல்லாம் ஜெயிச்சு வா, படிப்பான். வெளிநாடு சம்மந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கிறீங்களா? ஃபாரின் சம்மந்தமாக பாஸ்போர்டு யார் வச்சுருக்கா? கேடிசி, ஓட்டுநர் பயிற்சி, கால் வந்துட்டு வாப்பா. மகனுக்கு தொழில் அமையணும்னு சொல்லி கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க முன்னால். என்ன படிச்சிருக்கிறான்? அப்படின்னு இல்லைங்க. பாஸ்போர்ட் எடுத்துட்டானா? இப்போ பாஸ்போர்ட் கேட்டவங்க காதில் விழலையோ? அச்சுக்கா புச்சுக்கா கிச்சுக்கா புச்சுக்கா, கால் வந்துட்டு வாங்க, இல்லைங்க. நீங்கள் ஒன்று கால் வந்துட்டு வாப்பா, வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. நீ வாழ்ந்த இடம் வேறு, உன்னுடைய உரிமையான இடம் வேறு. இப்போதைக்கு நிறைய கடன்பட்டு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். இந்த கடன்லேருந்து உன்னை விடுதலையாக்க அதிசயமாக கல்மழை பொழிந்தது மாதிரி குபேரன்ட்ட வரத்தை கேட்டு உனக்கு நான் பணம் தந்தால் உன் கடன் அடைஞ்சிருண்டா. ஒன்று, உன் உடம்பில் ஒட்டி இருக்கிற செய்வனை சொந்தமான சக்திகளையெல்லாம் நீக்கியாச்சு. ஆனால் அதற்கு முன் பாதிக்கப்பட்ட பாதிப்பால் உன் உடல்நிலை இப்பொழுது வலி வேதனையால் துடிக்கிறாய். அந்த வலியவும் நீக்கி வாழ்வதற்கு வலியவும் தந்தால் போதும்லா, கால் வந்துட்டு வா. ஒரு வெற்றி மாலை கொடுப்பா. கொஞ்ச நேரம் இவனை கண்ணமுடி உட்கார சொல்லணும். அப்படியே கண்ணமுடி உட்கார கொஞ்ச நேரம். என்னையவே பிரார்த்தனை பண்ணு உள்ளத்துக்குள்ள. இந்தாப்பா, வெற்றி அடைவாய். உன் கடன் தீரும், உடல் வேதனையும் தீரும். இந்தா மகனே, சந்தோஷம். மாலையை பேணிக்கா, பணம் வந்து கொண்டே இருக்கும். சென்று வா.